எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. ரொம்ப நன்றி. படம் வந்து ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்குங்கிற ஒரு இதெல்லாம் வந்தோம். இவ்வளவு சூப்பரா இருக்குன்னு எதிர்பார்க்கல. இன்டர்வெல்லுக்கும் கிளைமேக்ஸ்க்கும் ஆடியன்ஸ் கொடுத்த ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா இன்டர்வல் முடிச்சு வெளியில வர்றப்ப எல்லாருமே சொன்னாங்க, சமீபத்தில் இப்படி ஒரு இன்டர்வல் பிளாக் வரல, சூப்பர் இன்டர்வல் பிளாக்ல எனக்கு கை கொடுத்துட்டு போனாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா அப்படி ஒண்ணு நடக்கும்னு நினைச்சோம். அந்த இடத்துல ஒரு பிஜிஎம் வருது. அந்த பிஜிஎம் கேட்கறப்பவே எனக்கு அப்படி இருந்தது. இது தியேட்டர்ல பார்க்கணுங்கிற ஒரு ஆசையோட வந்தேன். எக்ஸ்ட்ரானரி பிஜிஎம்ல இன்டர்வல் வருது. அது கிளைமாக்ஸ் முடிச்சுட்டோம். எல்லாரும் ரொம்ப திருப்திகரமா சொல்லிட்டு போனாங்க. கிளைமேக்ஸ் கிட்டத்தட்ட 3 நிமிஷம் 4.5 நிமிஷம் மியூசிக்லயே போகுது. நல்ல ரேஜான மியூசிக்ல ஒன்று போகுது. அந்த 4 நிமிஷமும் டோட்டல் கிரௌடும் நிறுத்தாம மூச்சு விடாம விசில் அடிச்சாங்க. அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அந்த கிளைமேக்ஸ் ஆடியன்ஸ் ஏத்துக்கிட்டாங்கிறது ரொம்ப சந்தோஷம். நான் சொல்றேன், பிடி சாருங்கிறது, பிடி சார்னா பொதுவா எல்லாருமே என்ன யோசிச்சிருப்பாங்கன்னா, இது ஒரு ஸ்போர்ட்ஸ் படமா இருக்கும் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. பிடி சார்னா ஸ்போர்ட்ஸ் மட்டும் கிடையாது, டிசிப்ளினும் ஒண்ணு இருக்கு. அவர் வந்து பசங்க யாராவது சரியா ஷூ போட்டு வரல, இந்த மாதிரி லேட்டா வர்றாங்க அப்படின்னா அதெல்லாம் முதல்ல பிடி சார் தான் கேட்பாரு. அது மட்டும் கிடையாது, அந்த ஸ்கூல்ல பசங்களுக்கு ஏதாவது ஒண்ணுனாலும் முதல்ல பிடி சார் தான் போய் நிற்பார். இதுதான் ஐடியா. பிடி சார் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் கிடையாது, அவர் தாண்டி இன்னொன்னு இருக்குங்கிறத நம்மளுமே புரிஞ்சுக்கணும். நம்ம யோசிச்சு பாத்தீங்கன்னா, நீங்களே யோசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். ஏன்னா கிளாஸ்ல 30 பேர்ல ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிறவங்க 2 பேர் தான் இருப்பாங்க. மிச்சம் 28 பேருக்கு பிடி சாரை பிடிச்சிருக்கும். ஏன் பிடிச்சிருக்குன்னா, நம்மளுக்கு ஏதாவது ஒண்ணு வருவாரு. நம்மளுக்கு ஏதாவது என்னைக்காவது ஒரு நாள் மதியம் சாப்பிட்றப்ப காசு இல்லைன்னா சின்ன வயசுல அவருக்கு கொடுத்திருப்பாரு. இந்த மாதிரி பிடி சாரோட வேலைகள் நிறைய இருக்கு. நம்ம ஸ்போர்ட்ஸ் மட்டும் ஒதுக்கிட வேண்டாம். அப்படி பாக்குறப்ப அங்க இருக்கிற குழந்தைகளுக்காக போய் நிக்கிறப்ப, அவங்களுக்கு ஒரு பிரச்சனைங்கிறப்ப போய் நிக்கிறப்ப பிடி சார் வருவாருன்னா இந்த படத்துக்கு பிடி சார் தான் பெஸ்ட். என்டர்டைன்மெண்ட் வந்து உங்களுக்கு செகண்ட் ஹாஃப் வேகமா இருக்கு அப்படின்னா, ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிச்சுட்டு எல்லாரும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. செகண்ட் ஹாஃப் முடிச்சுட்டு செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்குங்கிறது பெரிய சந்தோஷம் தான் நம்மளுக்கு. ஏன்னா செகண்ட் ஹாஃப் அவ்வளவு என்கேஜிங்கா போறப்ப அது திருப்தி தான். செகண்ட் ஹாஃப் ஃபுல் என்கேஜிங்கா போகும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாவே நம்ம கிட்ஸோட கனெக்ட் பண்ணி நிறைய சீன்ஸ் வச்சிருந்தோம். அது எல்லாமே இங்க உள்ள பசங்களுக்கும் ஒர்க் அவுட் ஆகுது. காமெடியா எடுத்து போறாங்க. இன்டர்வல் பிளாக் ஒரு ரேஜ் கொடுத்து முடியும். செகண்ட் ஹாஃப் நம்ம பிளான் பண்றது ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பரா இருக்கா, இன்டர்வல் சூப்பரா வச்சிட்டோமா, செகண்ட் ஹாஃப் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கூட பெட்டரா இருக்கணுங்கிறது ஐடியா. ஸோ எல்லாரும் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபோட செகண்ட் ஹாஃப் சூப்பர் அப்படின்னு சொல்றப்ப நான் காம்ப்ளிமெண்டா தான் எடுத்துக்கிறேன். அப்படிதான் எழுதப்பட்டது. எழுதவும் செகண்ட் ஹாஃப் வந்து பெஸ்டா இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் பெஸ்டா செகண்ட் ஹாஃப் இருக்குது. அதனால அப்படி ஒரு இதுவாக வந்துருக்கு. ஓவராலாவே படம் பார்த்து போறவங்க என்டர்டைனிங்காவும் இருக்கு, நம்மளுக்கு தேவையானதும் கிடைச்சிருக்குன்னு சொல்றப்ப சந்தோஷம். கண்டுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா பேரண்ட்ஸ் அவங்களுக்கு ஒண்ணு வந்துருச்சுன்னா அதை அப்படியே விட்டுறவங்க மாட்டாங்க பேரண்ட்ஸ் அப்படியே. ஆனா ஒரு சில எண்ணங்கள், ஒரு சில சொசைட்டி பத்தின பயங்கள் அவங்களுக்கு இருக்குங்கிறது நம்ம இந்த படத்துல சொல்லுவோம். ஒரு பயம் இருக்கு. அந்த மாதிரியான விஷயங்களை இதெல்லாம் ரொம்ப கிளியரா சொல்லியிருக்கோம். இப்படிதான் வரும். அது எவ்வளவு கிளியரா நான் சொல்லியிருக்கேங்கிறது எனக்கு தெரியல. நம்ம எழுதியிருப்போம், என்ன எழுதியிருப்போம். அது ஆடியன்ஸ் எப்படி ரிசீவ் பண்றாங்கிறதுலாம் நம்ம எழுதி ஒர்க் ஆகிட்டாங்கிறது தெரியும். அப்படி பாக்குறப்ப ஆடியன்ஸ் கைதட்டுறாங்க, கிளைமேக்ஸ்க்கு நல்ல விஷயம் வருது அப்படிங்கிறப்ப சரி நம்ம நல்லா எழுதியிருப்போம், சந்தோஷம். இல்ல, நமக்கு ஒரு ஒரு படம் வந்துட்டா நிறைய கதைக்களங்களை இங்க அங்க 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 இங்க அங்கன்னு எடுத்துட்டு போறப்ப அந்த ஒருத்தர் இருப்பாரு. அவர் ஒரு வேலை பார்த்துட்டு இருப்பாரு. அவர் போலீஸா இருக்கலாம், வக்கீலா இருக்கலாம். நம்ம படத்துல பாசிட்டிவ் கேரக்டர் நெகட்டிவ் கேரக்டர் ஒருத்தர் வந்து ஹீரோக்கு சப்போர்ட் பண்ணிட்டு போவார். ஆனா பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கு. நம்ம குறிப்பிட்டு இவங்க இப்படிதான் அப்படிங்கிற மாதிரி ப்ரொடக்ஷன் நம்ம என்னைக்குமே பண்ணுறோம். எல்லா இடத்துலயும் ஒரு பாசிட்டிவ் இருக்கு, ஒரு நெகட்டிவ் இருக்கு. நெகட்டிவ் இருக்கிறத அக்செப்ட் பண்ணிக்கிறோம். அதை எடுத்து அது திரும்ப சரியாச்சுன்னா பரவாயில்ல. மற்றபடி இங்க பண்ண மாட்டாங்க பண்ணுவாங்கிற ஒரு இதுக்குள்ள எல்லாம் நம்ம கதையில அப்படி நம்ம போகுது. அந்த இடத்துலயும் ஒரு மாற்றம் நடக்கும். அது கடைசியில் எங்க முடியுது, அது எல்லாத்தையுமே சரி பண்ணி தான் இருக்கும். நம்ம ஒரு வைக்கிறோம்னா அது அப்படியே முடியுதுன்னு நம்ம முடிக்கல. மொத்த படத்தோட எண்டுமே பாசிட்டிவா எல்லாமே சரியாகுதுங்கிற எண்ணம்.
அதெல்லாம் அந்த இடத்துல நம்ம சின்ன சின்ன விஷயங்கள் போறது கதைக்காக தரும். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. யூடியூப்ல இருந்து வர்றவங்க ரொம்ப கம்மியா பாக்குறாங்க எல்லாரும். அது ரொம்ப வருத்தம். ஏன்னா ஒரு காலத்துல வந்து ஆர்டிஸ்ட் எல்லாருமே போய் ப்ரொடக்ஷன் ஆபீஸ்ல போய் அவங்களோட போட்டோஸை கொடுத்துட்டு ஏதாவது ஒரு வாய்ப்பு இருந்தா கொடுங்க, வாய்ப்பு இருந்தா கொடுங்கன்னு கேட்டுருக்காங்க. இன்னைக்கு கேட்டிருக்காங்க. ஒரு ஆடிஷன் ஒரு பில்டிங் வந்துச்சுன்னா அங்க எவ்வளவு கூட்டம் இருக்குன்னு தெரியும். அப்ப அவ்வளவு மக்கள் சினிமாக்குள்ள வரணும்னு ஏங்குறாங்க. அப்படி இருக்கிறப்ப யூடியூப்ங்கிற பிளாட்ஃபார்ம் நம்மளுக்கு எப்படி ஒரு பெருசுனா, அதை நம்மளே வீடியோ எடுத்து நம்மளே நடிச்சு காட்டி இன்ஸ்டாகிராம் இருக்கட்டும் நம்மளே நடிச்சு காட்டி போட்டு அதுல ஒரு 10 கமெண்ட் வர்றப்ப அவன் அதுல சந்தோஷப்படுறான். ரொம்ப ஒருத்தர் நல்லா வந்திருக்கு, நீங்க சூப்பரா ஆக்ட் பண்றீங்கன்னு அவன் எடுத்து 4 பேர்ட்ட காட்டுறான். இந்த சந்தோஷத்துக்காக தான் எல்லாரும் ஓடிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப நீ ரொம்ப சின்ன இடத்துல இருந்து வர்றனா அவன் என்ன பண்ணுவான்? வேற வழி கிடையாது. அப்பா அம்மாக்கள் நல்ல பேக்ரவுண்ட்ல அப்படி கிடையாது. எல்லாருமே ஊர்ல எப்படியாவது சினிமாக்குள்ள வந்துடணும்னு நினைக்கிறேன். அப்படி யூடியூப்ல இருந்து வந்து இப்படி 2 படம் சக்சஸ்ஃபுல்லா நம்ம பண்றோங்கிறத நான் ரொம்ப சந்தோஷமா எடுத்துக்கிறேன். நான் என்னோட சக யூடியூபர்ஸ் எல்லாருக்கும் நான் சொல்றதுதான், வந்தா சூப்பரா வெறித்தனமா பண்ணிடுவோம். அதே மாதிரி நான் இப்பவும் சொல்லிட்டு தான் இருக்கேன். என்னோட அடுத்தடுத்த படங்கள்ல என்னோட சக யூடியூபர்ஸ் எல்லாருக்குமே நம்ம படத்துல வந்து என்னால முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஒரு சில விஷயங்கள் பண்ணுவோம். முன்னாடியே கேட்டாங்க பண்ணுவீங்க, கண்டிப்பா பண்ணுவோம். என்னோட யூடியூப் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நான் பண்ணாம கிடையாது. மியூசிக் இந்த படத்துல மியூசிக் தாங்க. நம்ம எவ்வளவு கண்டென்ட்டை நான் வந்து ஒரு 50% கொண்டு வந்து வைக்கிறேன்னா பேலன்ஸ் 50% மியூசிக் எடுத்துக்கிட்டாங்க. என்னோட கண்டென்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணது கேமராமேன், எடிட்டர், ஜிகே பிரசன் எல்லாம் சூப்பரா எடிட் பண்ணியிருந்தாரு. ஸோ இது எல்லாமே தாண்டி ஃபைனல் வந்துதான் நம்ம மியூசிக்கை பாக்குறப்ப மியூசிக்ல ஒரு படம் எலிவேட் ஆயிருக்குங்கிறப்ப அது இந்த படம் அது அவரோட 25வது படம்ங்கிறப்ப அவர் 25வது படங்கிறதுனால எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போட்டு அப்படிலாம் இல்லை. மியூசிக் அவர் எப்படி பண்ணுவாரோ அப்படி சொல்லியிருந்தாரு. படத்துல எக்ஸ்ட்ராடனரியா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. 25வது படத்துல பிடி ஸ்டாரா இருக்கு அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதுவும் உண்டு. நம்ம அதுக்குள்ள என்ன பிரச்சனை, யாரு பிரச்சனை பண்ணா, அது என்ன நடந்துச்சு, அதுக்குள்ள எல்லாம் நம்ம போகல. ஆனா அதுக்கப்புறம் ஒரு சில பாதிப்புகளை நம்ம கேட்டுட்டு இருந்தோம், பார்த்துட்டு தான் இருந்தோம். அந்த பாதிப்புகள் எல்லாத்தையும் தான் நம்ம கதையா பண்ணிருக்கோம். இது கள்ளக்குறிச்சி ஸ்ரீமதி மட்டும் கிடையாது, சார்ந்து நிறைய இடங்கள் நம்ம அப்படின்னா ஸ்ரீமதி அவங்க இதை மட்டும்தான் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா நான் அப்படியே எடுத்து போயிருக்கேன். அது அப்படி கிடையாது. அந்த இதை நம்ம நோக்கம் கிடையாது. ஓவராலாவே இந்த பிரச்சனைகளை எப்படி அட்ரஸ் பண்ணணுங்கிறதான் நம்ம பேசியிருக்கோம். அது நம்மளுக்கு நல்லா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ.